अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू मुबा's किचन। इनकी நம்ம சிக்கனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம்। சீஸ் ஸ்டஃப்டு சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம்। சிக்கனோட பிரெஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன்। இதே மாதிரி நம்ம கட் பண்ணணும் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு। இதே மாதிரி நான் 3 பீஸ் எடுத்திருக்கேன்। நம்ம மீதி இருக்க பீஸு இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம்। நம்ம லெக் பீஸில் மேலே கட் பண்ணுவோம்ல, உங்களுக்கு மேரினேட் பண்ணும்போது அந்த மசாலாவுடைய காரம்லாம் நமக்கு அப்போ தான் நல்லா பிடிக்கும்। ஸ்டஃபிங்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சீஸ் 200 கிராம் திருவி எடுத்து வச்சுருக்கேன்। 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்। சில்லி பவுட்ரு 1 டீஸ்பூன், கொஞ்சம் டூத்பிக்। ஃபஸ்ட்டு நம்ம அந்த பெப்பர் சால்ட் மிக்ஸ் பண்ணினதை போட்டுக்கலாம்। இதில் சீஸ் எடுத்து வச்சுக்கலாம், உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க। இதுக்கு கூட சில்லி பவுட்ரு மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம்। இப்போ நமக்கு இந்த சீஸ் வெளியே வராத அளவுக்கு டூத்பிக் வச்சு கொஞ்சம் பின் பண்ணி விட்டுக்கலாம்। இந்த மாதிரி இதே மாதிரி மீதி இருக்க 2 பீஸையும் ஸ்டஃபிங் பண்ணிடலாம்। மேரினேட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், மிக்சடு ஹெர்ப்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், ½ லெமன் ஜூஸ், மிக்ஸ் பண்ணிக்கலாம்। இதுக்கு கூட 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன், நார்மல் குக்கிங் ஆயில்। இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண இந்த மசாலாவை ஃபுல்லாக எல்லா இடம் படுற மாதிரி நல்லா விரவி எடுத்துக்கலாம்। நம்ம இதுக்கு சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக எல்லா கடைகளிலுமே கிடைக்கி, நம்ம ஒரு தடவை வாங்கி வச்சாலே கொஞ்சம் நாளைக்கு நமக்கு வரும்। இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா ஒரு டீஸ்பூன் இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க। நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன்। இது நம்ம நல்லா மீதி இருக்க 2 பீஸையுமே நல்லா விரவி எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம்। எடுத்து வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கணும்। ஃப்ரை பண்ண ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன், நமக்கு ஒட்டாமல் வரணும்। இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன்। ஃப்ரை ஆக நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும், பட்டரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும்। ஃப்ரை ஆகும்போது உங்களுக்கு ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும், அப்போ தான் ஈவனாக குக் ஆகும்। பிரெஸ்ட் பீஸ்னால் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும், அதனால் இவ்வளோ பெரிய பீஸ் நமக்கு எப்படி வேகும்னு நினைக்க வேண்டாம், ஈஸியாக வந்துடும்। இப்போ ஒரு பக்கம் நல்ல கலர் நான் திருப்பி போட்டிருக்கேன்। நமக்கு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகணும்। இதே மாதிரி இன்னொரு வாட்டி நம்ம திருப்பி போட்டுக்கணும், மாற்றி கொஞ்சம் போடணும், அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒன்று போல் ஃப்ரை ஆகும்। ஃப்ரை ஆக அந்த உள்ளே இருக்கக்கூடிய சீஸ் நமக்கு அப்படியே மெல்ட் ஆகி வருது।
இப்போ நல்லா ஃப்ரை ஆயிட்டு இதில் வந்து நம்ம மேலே கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் மெல்ட் ஆகிறதுக்காக ஒரு மூடி வச்சு நான் 1 நிமிஷம் நம்ம மூடி வைக்கணும். இப்போ நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக வருது. அவ்வளோதான், நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். சீஸ் ஸ்டஃப்டு சிக்கன் சூப்பராக வந்துருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி மெத்தடு தான். நம்ம அந்த சீஸ் ஸ்டஃப் பண்ணுறது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா, மற்றதெல்லாம் நம்ம நார்மலாக ஃப்ரை பண்ணக்கூடிய அந்த இதுதான் மெத்தடு தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் முபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.